ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஷோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கன்னட படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோடைய மனைவி காணாம போறாங்க. தன்னுடைய மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா நம்ம கொஞ்சமும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் வந்துட்டு சும்மா பரபரப்பா போகும், அதே டைம்ல குழப்பமாவும் போகும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வாரம் முழுக்கவே போட்டோ வாலெட்டுக்கு நிறையவே ஆஃபர் இருக்கு மக்களே. புதுசா நிறையவே பிராண்டட் வாலெட்லாம் லான்ச் பண்ணிருக்கேன். ஒரிஜினல் ஜென்யூன் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்க போகுது. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மனைவியோட படுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ வீட்டுக்குள்ள கன்னோட வராங்க. அங்க வந்தவங்க மனைவியை ஷூட் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்தவனை புடிச்சு அடிக்கிறாரு. செமையா சண்டை நடக்குது. அவன் கடைசியா பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் காமிச்சாங்க பாத்தீங்களா? அந்த சீன் எப்போ நடந்துச்சா இல்லையா, கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே டீடைலா சொல்லாம நமக்கு அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேரு ரோஹித், ஒரு ஃபேமஸான வக்கீல். இப்ப நம்ம ஹீரோ கார்ல போயிட்டே இருக்கும் போது பொண்ணு வீடியோ கால் பண்றா. பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சிட்டு இருக்கா போல. அப்பா, உங்களுக்கு தான் பர்த்டே இல்லையா, நாளைக்கு வந்து என்ன கூட்டு போறீங்களா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, வீக்கெண்ட்ல மட்டும்தான் உன்னை வெளியே கூட்டு போக முடியும், அதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு பர்த்டே அப்படின்னா நானும் அம்மாவும் கிளம்பி வந்து உன்னை மீட் பண்றோம், அங்க நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு என் பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுடைய பேரு தாரா. இல்ல, நான் வீட்டுக்கு வரணும், அம்மாவை பார்க்கணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது சொன்னா கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் பர்த்டே, அதாவது நாளைக்கு காலைல பர்த்டே, நைட் ஒரு 12 மணி அந்த மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீட்டை செமையா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேக்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நிறைய நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மனைவியை மட்டும் ஆள காணோம். நம்ம ஹீரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னமா, என்ன ஏமாத்த பாக்குறியா, என் கூட கண்ணாமூச்சி விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள ஹீரோடைய மனைவியை காணோம். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்றாரு. எப்பத்துல இருந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கேட்கும் போது நேத்து நைட்ல இருந்து காணோம், நைட்டு பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா காணோம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, நைட் தான் காணாம போயிருக்காங்க, அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இன்ஸ்பெக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறாரு. நீங்க தானே ஃபேமஸான லாயரு, நான் நிறைய வாட்டி உங்களை கோர்ட்ல பாத்திருக்கேன், உங்க ஆர்கியூமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு என்ன விஷயம், என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி என் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்றாரு. பொண்டாட்டியை காணுமா, எப்பத்துல இருந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேத்து நைட்ல இருந்து காணோம் அப்படின்னு சொல்ல, எங்க எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா, கால் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், நைட் எனக்கு பர்த்டே, அதாவது இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நான் ஒரு வேலையா வெளியே போயிட்டு நைட்டு 12 மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு போனா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, கேக் இருக்கு, சாப்பாடு இருக்கு, ஆனா மனைவியை மட்டும் காணோம், ஏதோ சம்திங் ராங்னு புரியுது, 24 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி என் பொண்டாட்டிய தேடி கண்டுபிடிங்க, என்னால வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கும் மனைவிக்கும் சண்டையான்னு கேட்க, சண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், என்னுடைய பொண்ணு வந்துட்டு போர்டிங் ஸ்கூல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வரலாம், பர்த்டேக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது இல்ல, வீக்கெண்ட்ல மட்டும் தான் அனுப்புவாங்க, நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது, வீக்கெண்ட்ல மட்டும் தான் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி சொன்னாங்க. அது சின்ன சண்டை, நேர்ல கூட கிடையாது, கால் பண்ணி மட்டும் தான் பேசினேன். அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா பொண்டாட்டி ஆள காணோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, நாங்க என்ன விஷயம்னு பாக்குறோம், மனைவி போட்டோ மட்டும் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, என் போனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜே இல்ல, மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டு உங்க நம்பருக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. வெளியே போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காரு. அங்க ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அந்த பொண்ணு பேரு அதித்தி. அந்த பொண்ணு நம்ம ஹீரோடைய மச்சினிச்சி மக்களே. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோ குஷி ஆயிட்டு ஆரன் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து மாமா நீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி நேத்து நைட்டு வீட்டுக்கு போன உன் அக்காக்காரி ஆளை காணோம், எங்க போனாங்க அப்படின்னே தெரியல, அதான் கால் பண்ணி பார்த்துட்டு போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துட்டேன், நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டு போறாரு. போகும்போது இந்த மாதிரி என் போன்ல சார்ஜ் இல்ல, வீட்லயே வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அக்காவுடைய போட்டோவை மட்டும் போலீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி நேரா போயிட்டு பொண்ணை மீட் பண்றாங்க. பொண்ணை
வீக்கெண்ட்ல மட்டும்தான் வெளியே அனுப்புவாங்களாம். மத்த டைம்ல எதுவா இருந்தாலும் நம்ம தான் வந்து மீட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. அதனாலேயே இங்கேயே வந்துட்டு கேக் கட் பண்ணலான்னு போறாங்க. அந்த பொண்ணு சித்திய பார்த்தோன்னே ஓடி வந்து சித்தி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்கள வெளியே கூட்டு வர முடியல, மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மட்டும் கேக் கட் பண்ணலாம், வீக்கெண்ட்ல நீ வீட்டுக்கு வரும்போது அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கேக்லாம் கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கேக்லாம் கட் பண்ணி பர்த்டேவெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோவும் அதித்தியும் வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்லையே போலீஸ் நிக்கிறாங்க. என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க வீட்டை கொஞ்சம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே உள்ளுக்குள்ள கூடும் போது நம்ம போலீஸும் டீமும் சேர்ந்துட்டு வீட்டை தரவா செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு பாய் வந்து உட்காருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் வேற ஏதாவது சண்டையா, நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் நானே ஒரு பெரிய வக்கீல், எனக்கு புரோட்டோகால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். வீட்டுல மனைவி காணாம போயிட்டாங்க அப்படின்னா போலீஸ் கண்டிப்பா கணவனை தான் சந்தேகப்படுவாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நானும் என்னுடைய மனைவியும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் மனைவியை காணாம போயிட்டு ஏற்கனவே ஒரு நாள் முடிய போகுது. என்னாச்சோ ஏதாச்சுன்னு புரியாம ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். தயவு செஞ்சு என்ன சந்தேகப்பட்டு டைமை வேஸ்ட் பண்ணாம முதல்ல என் மனைவியை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல இந்த டைம்ல கான்ஸ்டபிளுக்கு ஏதோ ஒரு போன் கால் வருது. ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பொண்ணு, நீங்க சொன்ன அங்க அடையாளங்கள் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கஷ்டமா இருக்கு, மனசே உடைஞ்சு போச்சு. சரி எதுக்கும் ஒரு வாட்டி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி மார்ச்சுரிக்கு போறாங்க. போகும்போது கை கால்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி கடவுள்லாம் கும்பிட்டுக்கிட்டு நேரா கிட்ட போயிட்டு டெட் பாடியை பார்த்தா அது மனைவி கிடையாது. ஆனா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியே மச்சிஞ்சியை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறாரு. நல்ல வேலை அது உங்க அக்கா கிடையாது, உங்க அக்கா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வெளியே வரும்போது போலீஸ் இங்க பாருங்க தம்பி, நீங்க ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கீங்க. இந்த டைம்ல இந்த பொண்ணை கூப்பிட்டு போறது சரியா இருக்கும்னு தோணல. நீங்க முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் வேணா உங்க மச்சினிச்சிய வீட்டுல கொண்டு போயிட்டு டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறாரு, செமையா ஃபீல் பண்றாரு. அப்படி நம்ம ஹீரோ டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருக்காரு. இப்ப அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு. டாக்டர் கிட்ட என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமால மாட்டிட்டு வண்டியை ஒழுங்கா ஓட்டிட்டு போகாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, கூடிய சீக்கிரமே கண்ண முடிச்சிருவாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா டாக்டர் போனதுக்கு அப்புறமா அங்க நர்ஸ் வந்து டாக்டர் ஏன் அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியல, ஆனா அவரு ஏதோ மென்டலி பாதிக்கப்பட்ட மாதிரி பண்றாரு, நைட்ல திடீர்னு கண்ண முடிக்கிறாரு, அப்படி பண்றாரு எப்படி பண்றாரு, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, ஏனே தெரியல அப்படின்னு சொல்ல. ஆனா டாக்டர் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே, எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டா அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்ப அப்படியே 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. கண்ண முடிச்சு பார்க்கும்போது போலீஸ் மச்சிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. என் மனைவி எங்க, மனைவியை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டுபிடிச்சிட்டோம், மீராவை கூப்பிடுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுடைய மனைவி பேரு மீரா. அவங்க நேரா உள்ளுக்குள்ள வராங்க. யாரு இவங்க, இவங்க என் மனைவி கிடையாது அப்படின்னும் போது யோ நீ முதல்ல கண்ணாடி போடியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா, கண்ணாடி போட்டாலும் இவங்க கண்டிப்பா என் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது மீராவே வந்து ரோஹித் உனக்கு என்னாச்சு, நான் தான் உன் மனைவி மீரா, மறந்து போயிட்டியா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோயோ இவ என் மனைவி கிடையாது, நவுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கும் போது மீராவை வெளியே கூட்டு போறாங்க. மீராக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் செக் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கார் ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டு சில விஷயங்களை மறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு, இது டெம்பரவரியான விஷயம் மட்டும்தான், கூடிய சீக்கிரமே எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ராஜாக்கள் காலத்துல ஒரு பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு தேவிகா மக்களே. இப்ப அந்த ஊர்ல ஒரு போர் வந்துருச்சு, நான் கண்டிப்பா போருக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் நான் போருக்கு போயிட்டு வரேன், நீ பத்திரமா இரு, நான் உனக்காக கண்டிப்பா திரும்பி வருவேன், நீ எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு உடம்புலாம் குணமடிச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதித்தி போலீஸ் கிட்ட சொல்லி நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு எமர்ஜென்சியா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நானே இவரை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு போனா அங்க மீரா இருக்காங்க. மீராவை பார்த்துட்டு இவ எங்க இங்க, இவ என் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது யோ முதல்ல வந்து உட்காரு, நான் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன் அப்படின்னும் போது அங்க போட்டோஸ்ல எல்லாம் கூட பார்த்தா இவங்க தான் இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்துட்டு ஹீரோ எக்கச்சக்கமான போட்டோ எடுத்திருக்காரு, பொண்ணு கூடயும் சேர்ந்து எடுத்திருக்காரு. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, இது எல்லாமே ஏஐல கிரியேட் பண்ணி
பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம், நீ முதல்ல இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேரேஜ் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறாங்க. நான் பக்காவா செக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே தெளிவா கரெக்டா இருக்கு, இவங்க தான் உன் மனைவி மீரா அப்படின்னு சொல்லும் போது இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ உள்ளுக்குள்ள போறாரு, வெளியே வராரு. அங்க ஒரு லாக்கர் இருக்கும். இந்த லாக்கருடைய பாஸ்வேர்ட் வந்துட்டு என்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு கூட தெரியவே தெரியாது. எங்க இந்த லாக்கை ஓபன் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னும் போது அவங்க அசால்ட்டா ஓபன் பண்றாங்க. 1/1/2013 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய பொண்ணுடைய பர்த்டே. அந்த டேட்டை போட்டு டக்குன்னு ஓபன் பண்றாங்க. இந்த பொண்ணால எப்படி ஓபன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ வெளியே வந்து உட்கார்ந்து பயங்கரமா யோசிக்கிறாரு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நானும் என் மனைவியும் கார்ல போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல என் மனைவியுடைய கால் அடிபட்டு தழும்பு இருக்கும். இவ சொல்ற மாதிரி என் மனைவியா இருந்தா கண்டிப்பா கால்ல தழும்பு இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவ கண்டிப்பா என் மனைவி கிடையாது, ஏதோ ஃப்ராட் பண்றா, காலை காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னும் போது பைத்தியம் முச்ச வெட்டுக்கிளி, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எனக்கு முன்னாடி அவங்க எப்படி காலை காமிப்பாங்க, லேடி போலீஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் வாய முடிட்டு அமைதியாரு அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நானே சொல்றேன், அவங்க என்னுடைய மனைவி தான், நான் வந்துட்டு வக்கீல், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா லாவும் தெரியும், அந்த பொண்ணுடைய காலில் தான் காயம்பட்டிருக்கும், ஒழுங்கா காட்ட சொல்லுங்க அப்படின்னும் போது அப்படிலாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சண்டை போடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின், இவங்கள ஹீரோயின் அப்படின்னே வச்சுக்கலாம், ஏங்க காலை தானே காட்ட போறேன், பரவாயில்ல காமிக்கிறேன், உண்மையை தானே காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை காமிக்கிறாங்க. பார்த்தா தழும்பு இருக்கு போல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. கடைசியில போலீஸே இதுவும் புருஷன் பொண்டாட்டி சண்டை, நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க, அவங்க தான் பொண்டாட்டின்னு நிரூபிச்சுட்டாங்க இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நைட்டு முழுக்க உட்கார்ந்து ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. ஏதோ சில போட்டோஸ்லாம் பாக்குறாரு. இவரா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து இவர் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி நைட்டோட நைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த போலீஸை மீட் பண்ணி, கண்டிப்பா அவ ஏதோ ஃபோர்ஜரி பண்றா, என ஏமாத்துறா, அந்த சர்டிபிகேட் போட்டோ எல்லாமே போய் ஏஐல கிரியேட் பண்ணிருக்கா, அந்த லாக்கர்ல பாஸ்வேர்ட் கூட என் பொண்ணுடைய பர்த்டே ஈஸியா கெஸ் பண்ணிருப்பா, நல்லாவே அவ என்னையும் ஏமாத்துறா, உங்களையும் ஏமாத்துறா, அதை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னையா சொல்ற, உன் மனைவி தானே அவங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க என் மனைவி கிடையாது, நீங்க வேணா என்னுடைய இன்ஸ்டா பேஜ லாகின் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள என் உண்மையான மனைவியோடைய போட்டோஸ்லாம் இருக்கும், என் போனை வந்துட்டு மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், என்ன கர்மம்னே தெரியல, அது சரியா ஒர்க் ஆகல, சார்ஜும் போட முடியல அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த போலீஸே போனை கொடுக்குறாரு. சரி ஓகே லாகின் பண்ணு அப்படின்னும் போது போன்ல நம்ம ஹீரோவும் அந்த இன்ஸ்டா ஐடியை லாகின் பண்றாரு. லாகின் பண்ணா அதுலயும் இந்த மீராவுடைய போட்டோஸ் தான் இருக்கு, மீரா கூட சேர்ந்துட்டு எடுத்த போட்டோஸ் தான் இருக்கு. இதை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல மனுஷனுக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, ஒரு மாதிரி மயக்கமாகறாரு. இவரை உட்கார வச்சு என்னையாச்சு உனக்கு இங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு போயிடாத, என்னாச்சு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ என் மீரா கிடையாது, என் பொண்டாட்டி கிடையாது, நான் நிறையவே அரசியல்வாதிகளுடைய இல்லீகலான கேஸ் எல்லாம் கூட வாதாடுவேன், அதுல யாரோ என் மேல கடுப்பாயிட்டு என்ன பழி வாங்க பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட், நீங்க எனக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்க, மீராவுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விசாரிங்க, அப்படி விசாரிச்சா மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது இங்க பாரு தம்பி, இந்த மிட் நைட்ல போயிட்டு யாரையும் விசாரிக்க முடியாது, நீ கிளம்பு, நாளைக்கு காலைல பொண்டாட்டியை கூட்டணுவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா மனைவி வந்துட்டு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த போர்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்க பாரு நான் உன்னை பத்தி உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என் போர்டுல கை வைக்காத, நீ என் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ரோஹித் உனக்கு என்னப்பாச்சு, உனக்கு என்னுடைய அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும், பெரிய பணக்காரன், வெளியேந்து பார்க்கும்போது நல்ல மனுஷன், பெரிய பணக்காரன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுவாங்க, ஆனா வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா இதோ மிலிட்டரியில இருக்க மாதிரி நானு, எங்க அம்மா, என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்பாவை பார்த்து பயப்படுவோம், ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீயும் இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. இவரு என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ எல்லாமே பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருப்பாரு. அதை போலீஸ் கிட்ட கொடுத்து இந்த கேள்வியை கேளுங்க, இவங்க ஆன்சர் பண்றாங்களான்னு பாருங்க அப்படின்னா போலீஸ் பேப்பரை படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் என்னையா கருமோ, இதை நீயே கேளு, என் வாயால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, சரி ஓகே நானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா எப்படி பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது என்னடா கேவலமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாகிறாங்க. பாத்தீங்களா கடுப்பாகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது போல, இவங்க என் பொண்டாட்டி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, நானே சொல்றேன் கொஞ்சம் வாய மூடு, என்னால வந்துட்டு குழந்தை பெத்துக்க முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இருந்தாலும் எனக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனாலேயே சரகசி முறையில வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்கிட்டாங்களாம். இவன் நல்லவன் நினைச்சேன், ஏதோ கேள்வி கேட்க போறான், சும்மா கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி பர்சனலான கேவலமான கேள்விலாம் கேட்கறான். இதுக்கப்புறம் என்னால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போலீஸுக்கு சரியான வெறி. என்ன கேள்வியா எழுதி கொண்டு வந்திருக்க, ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு, இந்த கேள்வியை கோர்ட்ல போயிட்டு கூட யார்ட்டையும் கேட்க முடியாது, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கேள்வி கேட்க போறேன், இவங்க என் பொண்டாட்டி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏதாவது பண்ண அப்படின்னா உன்னையே ஹராஸ்மெண்ட் கேஸ்ல உள்ள தள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும் போது, ஏன்டி அப்படி வந்து அபாண்டமா போய் புழுவுற, என் பொண்டாட்டிக்கு வந்துட்டு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசை இல்ல, நான் தான் எனக்கு கண்டிப்பா குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரகசி முறையில குழந்தை பெத்துக்கிட்டேன், நீ என்னமோ அவ தான் இது பண்ணா நீ தான் இது பண்ண அப்படின்ற மாதிரி சீனை போடுற, இருக்குடி உனக்கு, நீ கிடையாது, நீ மீரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுக்கு போனோன்னே நான் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்ல, பயப்படாத விஷம்லாம் கலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு டீ போட்டு இருக்கும் போது மச்சின்ச்சி அதித்தி வராங்க. நானும் செக் பண்ண மாமா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அக்கா காணாம போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு மன உளைச்சல்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனதுல மண்டையில காயம் பட்டு உங்களுக்கு லைட்டா மெமரி லாஸ் மாதிரி ஆயிருக்கு, மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல, சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல இந்த மாதிரி சில பேரை மட்டும் மறந்து போக வாய்ப்பு இருக்கான், கூடிய சீக்கிரமே அக்கா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லும் போது அடங்கொக்கமக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் டீயை போட்டு இந்த டீயை வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கொடு, இந்த டீயை நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா குடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம குடிக்கிற டீல மட்டும் இந்த நாசமா போனவ ஏதாவது கலந்து கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்குன்னு சொன்ன டீயை இவரு குடிக்கிறாரு. இவருக்குன்னு சொன்ன டீயை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட குடிக்க, அந்த பொண்ணு ஒரு 2-3 சிப்பு தான் குடிச்சிருப்பா மக்களே. உடனே தொண்டை எரியுது, ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி மயக்கமாகறா. இப்போ உடனே தங்கச்சிக்காரியை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க இன்ஸ்பெக்டர் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ பேசலான்னு போனா, நீ அங்க வெயிட் பண்ணு, முதல்ல உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட பேச வர, இந்த மாதிரி நான் பார்த்தேன் அந்த டீல வந்துட்டு அவங்க ஏதோ கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நான் குடிக்காம வேண்முத்துக்குனே தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டேன், அதை குடிச்சிட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்ன கலந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது விஷமா இருக்கும் அப்படின்னு போது, டேய் விஷமா இருந்தா நீ ஏன்டா கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இவ எந்த எல்லைக்கு போறான்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் கொடுத்தேன், ஆனா அந்த பொண்ணு அதை குடிக்கிற வரைக்கும் நான் குடிக்கிற வரைக்கும் தடுக்காம அமைதியா இருந்தா அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. நான் விஷம்லாம் கலக்கவே இல்ல, என் புருஷனுக்கு சினமன் போட்ட காஃபி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதே சினமன் வந்துட்டு என் தங்கச்சிக்கு அலர்ஜி, அது தெரியாம இந்த பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி நான் ஏதோ விஷம் கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப்பை மாத்தி கொடுத்துட்டான், அதனாலதான் அலர்ஜி ஆயிட்டு இப்போ என் தங்கச்சி மயக்கமாயிட்டா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்குன்னு இந்த மாதிரியா, இது கொலை முயற்சி, நான் சும்மா விட மாட்டேன், கேஸை ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் இவருக்கு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டாரு, என் தங்கச்சிக்கு சினமன் அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட என் புருஷன் கிட்ட சொன்னதே கிடையாது, தெரியாம பண்ணிட்டாரு அப்படின்னும் போது, இங்க பாருமா தெரியாம பண்ணாலும் என்னால சும்மாலாம் விட முடியாது, கேஸை ஃபைல் பண்ணியே ஆகணும், முதல்ல அந்த பொண்ணு கண்ணை முடிக்கிறாளான்னு பார்க்கலாம், கண்ணை முடிச்சிட்டா அப்படின்னா என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அங்கிருந்து கிளம்பின போலீஸை கூட விடாம வெளியே ஓடி போயிட்டு, நம்ம ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய பொண்ணுடைய டிஎன்ஏ அதுக்கப்புறம் இந்த பொண்டாட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபேக் பொண்டாட்டியுடைய டிஎன்ஏ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா உண்மை தெரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு ஏன் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும், உன் பொண்ணுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு நிப்பாட்டினாலே அந்த பொண்ணு சொல்ல போறா இவ தன்னுடைய அம்மாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏன் நம்ம டிஎன்ஏ வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளை இந்த கேஸ்லாம் இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, நாளைக்கு வந்துட்டு என் பொண்ணுடைய ஸ்கூலுக்கே போயிட்டு முடி சாம்பிள் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல போலீஸை கூப்பிட்டு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறாரு. இவர் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாரு. நம்ம ஹீரோடைய பொண்ணு அந்த தேவிக்கான ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாளாம். அதுக்கு கத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா, வாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பொம்மை வாளை கொண்டு போயிட்டு கொடுக்கும் போது, எனது பொம்மை வாளா, எனக்கு உண்மையான கத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஏமா தம்மா துண்டு குட்டி குழந்தைக்கலாம் உண்மையான வாள் கொடுக்க முடியாது, பொம்மை வாள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது, அந்த டைம்ல
அந்த கான்ஸ்டபிள் ஹீரோக்கு கால் பண்ணி ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு. நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இந்த கேப்ல போலீஸ் யாருக்கோ கால் பண்ணி பேசுற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அம்மாக்கும் அப்பாக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கதையை பேசிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட உன்னுடைய அம்மா அப்பா சண்டை போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போடுவாங்க, அடிக்கடியே போடுவாங்க அப்படின்னு சொல்ல, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மோஸ்ட்லி என்ன வச்சுதான் சண்டை வரும் அப்படின்னு சொல்றா. சண்டை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சண்டை வந்தா என்ன நடக்கும், சும்மா சண்டை போடுவாங்க, அம்மா வந்துட்டு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பயமாலாம் இருக்காது, இந்த சண்டையை எப்படி சரி பண்ணலாம், அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு தான் பாப்பேன் அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்க இவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நீ அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னும் போது, என் சித்தி கூட இதே தான் சொல்லுவாங்க அப்படின்னும் போது, இப்போ அங்க டீச்சர் வராங்க, டைம் முடிஞ்சு போச்சு, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பேசி முடிச்சுட்டு போலீஸ் வெளியே போனதுக்கு அப்புறமா பொண்டாட்டியுடைய முடியும் பொண்ணுடைய முடியும் நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, ரிப்போர்ட் வந்தவொடனே என் கையில கொண்டு வந்து கொடுங்க, எப்போ ரிப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னும் போது, ஒரு வாரம் ஆகும், உடனே எல்லாம் ரிப்போர்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிளம்பி அதித்தியோடைய வீட்டுக்கு போறாரு. அவங்க இவரை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, என்னையே கொலை பண்ண பாத்தியடா அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சுக்கோ, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது, நீ மன்னிப்பு கேட்கிற ஆள்லாம் கிடையாது, எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு, அவ மீராவே கிடையாது, உங்க அக்காவே கிடையாது, நீ ஏன் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க, அவளுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன், இங்க என்ன டிராமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு, உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பமே இல்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னும் போது, நீ ஏதோ மறைக்கிற, நீங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ பிளான் போட்டு என்னை ஏமாத்த பாக்குறீங்க, இதனுடைய பின் விளைவு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஆர்டிகல் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ மீரா, இந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நீ ஏன்டா என் தங்கச்சி வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எங்க வேணா போவேன், நீ வந்துட்டு உண்மையான மீராவே கிடையாது, என் பொண்டாட்டியே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரா போறாரு, சாரி என்ன மன்னிச்சுக்கோ, நான் வந்துட்டு பழசு சில விஷயத்த மறந்து போயிட்டேன் போல, நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்சவங்களை இந்த மாதிரி மறந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்கள போயிட்டு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து ஸ்மைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஞாபகத்துக்கு வருமா, நம்ம ஏன் பழைய மாதிரி மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்பயும் விடாம கிட்ட போயிட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணா, என்ன விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போக பார்க்கும்போது, ஏன்டி இந்த மாதிரி பண்ற, நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் உன் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா எதுக்காக நடிக்கிற, உனக்கு என்ன பணம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பணம்லாம் வேணாம் அப்படின்னும் போது, அப்படின்னா முதல்ல என் வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. கிளம்பணுமா, இல்லனா உன் பொண்டாட்டி மாயமா மறைஞ்சு போனாங்களே அதே போல மறைஞ்சு போனுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்க, எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க. தெரிஞ்சாலும் ஒரு விஷயத்தையும் உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ண வாய்ப்பே கிடையாது, நம்ம வந்துட்டு ரெண்டு பேருமே ஒரே போட்ல போயிட்டு இருக்கோம், என்னால உன்னை ஒன்னும் பண்ண முடியாது, அதே போல உன்னாலையும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு போலீஸ மீட் பண்ணி, அவளே வந்து என்கிட்ட சொல்றா, நான் மீராவே கிடையாது, உன்னை ஏமாத்துறேன், உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அவளே வந்து சொன்னா கூட இப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கேட்கும் போது, அவன் மீரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, டிஎன்ஏ ரிப்போர்ட் வரதுக்கு கூட ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும், நீ என்ன பண்ணு, அவ எப்படி ஆக்ட் பண்றாளோ அதே போல நீயும் ஆக்ட் பண்ணு, வழக்கம் போல ஆபீஸ்க்கு போ, உன்னுடைய வேலையை பாரு, கேஷுவலா இரு, அவளே கடுப்பாகணும் அந்த அளவுக்கு கேஷுவலா இரு அப்படின்னும் போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அங்க பூ கடைக்கு போயிட்டு பூ வாங்கும் போது, என்ன விசேஷம், பூ வாங்குறீங்க, அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதை ஏன் பாட்டி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பொண்டாட்டிய காணும், வேற யாரோ ஒரு பொண்ணு வந்து பொண்டாட்டின்னு ஏமாத்துறா, என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காரு. யோ இதெல்லாம் ஏன் ஏன்ட்ட வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியே கேக்குறாங்க. இப்போ பொக்கேலாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப போலீஸ் இந்த விஷயம்லாம் பாக்குறாரு. அந்த பாட்டி கிட்ட வந்து அவன் என்ன சொன்னான்னு கேட்கும் போது, இந்த மாதிரி லூசு மாதிரி வந்து புலம்பிட்டு போறான், பொண்டாட்டிய காணுமா, அதே பொண்டாட்டி திரும்ப வந்து பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி புலம்புறான், பொண்டாட்டி காணாம போயிட்டாங்களாம், வேற ஒரு பொண்ணு வந்திருக்காலாம், பொண்டாட்டின்னு சொல்றாலாம், ஆனா பொண்டாட்டி இல்லையா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியே கலாய்க்கிறாங்க. நம்ம ஹீரோ பொக்கேவோட வீட்டுக்கு போறாரு. போயிட்டு பார்க்கும்போது அந்த ஃபேக் மனைவிய ஆள காணும், பொக்கே சாக்லேட்லாம் வாங்கி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து போலீஸை காமிக்கிறாங்க. இப்ப இந்த இன்ஸ்பெக்டருக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்து இருக்காரு, அந்த அஃபேர்ல இருந்த டீடைல்லாம் கூட வெளியே லீக் ஆயிருக்கு, அந்த லீக்கான விஷயம் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொக்கே சாக்லேட்லாம் பாக்குறாங்க. என்னடா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுல நடிக்க என்ன இருக்கு, இப்போ உன்ன
உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உனக்கு தெரியும், நம்ம நடிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், என்னுடைய பொண்டாட்டியை விட நீ ரொம்ப அழகா இருக்க, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா என்ன, இன்னைக்கு நைட்டு நீயும் நானும் டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ வந்த அப்படின்னா நம்ம கொஞ்சம் பேசி புரிஞ்சுக்கலாம், நீ கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு போது சரி ஓகே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாங்க. கிளம்பி போக இதே டைம்ல போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது. இவரு ஏதோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பும் போது ஹீரோக்கு கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது. நான் வேணா மேடம்க்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கேட்கும் போது வேணாம் நம்ம நேரா கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நம்ம ஹீரோயின் எந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்காங்களோ அங்கேயே கிளம்பி வராங்க. இங்க இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இது என் பொண்டாட்டிக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் வந்துட்டு என் பொண்டாட்டி அது ஆர்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்றாரு. அதாவது எது சொன்னாலும் பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்றாரு. நம்ம ஹீரோடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ற மாதிரியே எல்லாமே அற சொல்ல டேய் நீ சொல்றது எல்லாமே பாஸ்ட் டென்ஸா இருக்கு, இப்போ உன் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ தவளை தாவாயால கெட்ட மாதிரி நானே கெட்டு போயிட்டேன் போலயே. இல்ல நீ எல்லாமே பக்காவா நோட் பண்ற, என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல, ஒரு குழந்தை அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள எப்படி சேஃபா இருக்குமோ அது போல என் பொண்டாட்டி சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்ற எதையும் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாத்ரூமுக்கு போறாங்க. அந்த டைம்ல அங்க வந்த ஒருத்தன் கத்தியோட வந்து இவங்கள கொலை பண்ண பாக்குறான். இந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போடுற மக்களே. சண்டை போட்டு அவனை அடிக்க ட்ரை பண்ணாலும் லைட்டா கையில காயம் வருது. இந்த டைம்ல போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து இந்த பையனை மடக்கி பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வெறியோட போயிட்டு டேய் நீ தானே அவன் அமுச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ கையில காயமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கும் போது டேய் நடிக்காத, அவனை நீ தானே என்ன கொலை பண்ண அமுச்சு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ டார்லிங் நான் ஏன் உன்னை கொலை பண்ண அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ் வந்தாங்க இல்லையா, உன்னால இப்போ எதுவுமே சொல்லி மழுப்ப முடியாது, வா ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம ஹீரோ இந்த கேப்ல பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிருப்பாரு. அந்த பொண்ணு மறுபடியும் கால் பண்றா. ஐயோ இப்போ என் பொண்ணு வீடியோ கால் பண்றா அப்படின்னு போது கால்லாம் உன் மனைவி அட்டன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் போன் அட்டன் பண்ணி பேசினா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேஷுவலா பேச ஆரம்பிக்கும் போது இவருக்கு தலையில இடியே உழுந்த மாதிரி இருக்கு. உண்மையிலேயே இவங்க தான் மனைவியா, நமக்கு தான் பைத்தியமானு யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. டேய் அவனை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், நீ தான் 5 லட்சம் பணம் கொடுத்து கொலை பண்ற மாதிரி போ, கொலை பண்ணாத மிரட்டி அனுப்பு அப்படின்னு சொல்லிருக்க, நீ இப்போ வசமா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ கேஷுவலா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. போலீஸும் டைம் சொல்லும் போது அங்க வக்கீல் வராங்க. நம்ம ஹீரோக்கு பெயிலோட வராங்க. இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும், அந்த பையன் சொதப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னா முன்னாடியே பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்கிருந்து கிளம்பும் போது டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. தெரியும் சார் பக்காவா மேட்ச் ஆயிருக்கும், ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு மீரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்க நம்ம ஹீரோயினை ஆளக்கானும் ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல இதுக்கப்புறமும் உன் கூட இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னையும் என் பொண்ணையும் தனியா விடு, நானும் என் பொண்ணும் அமெரிக்கா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. என்னடா இது, இவ எதுக்காக என்னுடைய பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தங்கச்சியுடைய வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி தங்கச்சியுடைய வீட்டுக்கு போனா அங்கதான் நம்ம ஹீரோயின் பொண்ணு தங்கச்சிக்காரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. என் பொண்ணை கூப்பிட்டு நீ எங்க போற, என் பொண்ணை வீடு அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ட்ரை பண்ணா அவ என் பொண்ணை கூப்பிட்டு நான் அமெரிக்கா போறேன் அப்படின்னு போது பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறாரு. அப்பா அம்மாவை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கத்துறா. இதே டைமுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்காக பொண்டாட்டிய இந்த மாதிரி போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ என் பொண்டாட்டியே கிடையாது, என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது தலைவன் வாயை கொடுத்து ரொம்ப விலகி வாங்கிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போயிட்டாங்க. டே எனக்கு முன்னாடியே தெரியும்டா, பொண்டாட்டி காணாம போயிட்டு ஒரு நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ட, வீட்டுக்கு வந்து ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வீட்டை பக்காவா கிளீன் பண்ண மாதிரி தொடச்சு வச்ச மாதிரி ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா கூட எல்லாமே ஓகேன்னு விட்டுருப்பேன், ஆனா அங்க ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல, எல்லாமே தொடச்சி கிளீனா கழுவி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏதோ சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு அங்க இருக்க மர டேபிள்ல ஏதோ ஒன்னு இருக்கு, கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு ரத்தக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், அதுல வந்துட்டு ஏதோ சோப்பு நுரையோடைய வாசனை வந்துச்சு, அது என்னன்னு உன்கிட்ட கேட்கலான்னு வரும்போது நீ அங்க அழுது நடிச்சிட்ட. மர கட்டையில எல்லாம் பிளட் பட்டா அது உடனே எல்லாம் போகாது, நீ எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் அவ்வளவு ஈஸியா மரக்கட்டையில படிஞ்ச பிளட்ட கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏதோ பிளட் கரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், உன் பொண்டாட்டி காணாம போயிட்டாங்க,
உங்க பொண்டாட்டியே நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரியும், ஆனா உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவ்வளவு டிராமா போட வேண்டியதாயிடுச்சு அப்படின்றாரு. முதல்ல போலீஸ்க்கு டவுட் வந்த உடனே அதித்தியை கூப்பிட்டு பேசியிருக்காரு. உன்னுடைய மாமா தான் ஏதோ பண்ணிருக்காரு, அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆக்டிங்க போட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் அக்காவை கண்டுபிடிக்கணும், மாமா வந்துட்டு அக்காவை ஏதோ பண்ணிட்டாரு, அதனாலேயே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதித்தியை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அக்கா எப்படி பேசுவா, அக்கா உடம்புல தழும்பு இருக்கா இல்லையா, எங்க மச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாமா என்ன விஷயம்லாம் யோசிப்பாரோ எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து போட்டோ எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க, அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பக்காவா பண்ணிருக்காங்க. உன் மேல எனக்கு டவுட்டா, அதனாலதான் மீராவா என் போலீஸ் ஒருத்தவங்களை நடிக்க வச்சேன். அவங்க வந்துட்டு என் டீம்ல இருக்க பெஸ்ட் ஆபீசர் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட அவங்க உள்ளுக்குள்ள வராங்க. தம்பி, இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட, ஆனா உன் பொண்ணை பத்தி யோசிக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னுடைய பொண்ணு என்னுடைய அப்பாவை காப்பாத்துங்க, அதுக்காக தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கவே ஒத்துக்கிட்டா. அவளை நினைக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. இப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோ கண்ணை தொடச்சிக்கிட்டு, ஓ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்களா, நல்ல விஷயம் தான், தம்மா துண்டு டீமை வச்சுக்கிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்றது பெரிய விஷயம் தான். இருந்தாலும் என்னுடைய பொண்ணை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணாம இருந்திருக்கலாம், அது மட்டும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, அந்த டேபிளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த டேபிள்ல ஏதோ ராங்கா இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீங்க அதை ஸ்மெல் பண்ணும்போது நானும் பார்த்துட்டு உங்களை எப்படியாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அங்க நான் அழுது நடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சிடென்ட் நானா தான் போயிட்டு வாண்டடா பண்ணிக்கிட்டேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் நானா தான் கொடுத்தேன், அந்த பூக்கார பாட்டுக்கிட்ட நானா தான் போயிட்டு பேசினேன். ஆக்சுவலா இந்த மாதிரி பொண்டாட்டி காணும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் என்கிட்ட பக்காவா ப்ரூஃப் இருக்கு. ஆனா என் பொண்டாட்டி காணாம போயிட்டாங்க, இல்ல நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு எந்த ப்ரூஃப்மே உங்ககிட்ட கிடையவே கிடையாது. இன்னொன்னு, எல்லையை மீறி போலீஸ் பண்ணக்கூடாத விஷயம்லாம் நீங்க பண்ணி என்னுடைய வீட்டுக்கு இந்த போலீஸை இல்லீகலா அமுச்சு வச்சிங்க, மீரா அப்படின்ற பேர்ல அமுச்சு வச்சிங்க, அது பெரிய தப்பு. இது கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா உங்களுக்கு எதிராக தான் மாறும், என்னால உங்க ரெண்டு பேரையும் உள்ளுக்குள்ள தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்லாம் சொல்றாரு. நான் இந்த மாதிரி ஆக்டிங்லாம் போட்டு என் பொண்டாட்டி காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸா விடலான்னு பார்க்கும்போது நீங்க என் மேல சந்தேகப்பட்டு இந்த பொண்ணை மீரா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தீங்க. அப்பயே நான் முடிவு பண்ண ஏதோ சம்திங் ராங்கா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல சாரே, நான் ப்ரூஃபே கேட்காம நீங்களா ப்ரூஃப காமிச்சிங்க, அந்த லாக்கரையும் நானா தான் வேணுமுத்துனே கேட்டு துறக்க வச்சேன். அந்த இன்ஸ்டாகிராம்ல அந்த போஸ்ட்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்த முன்னாடியே பார்த்துட்டேன், அதை வேணுமுத்துனே உங்க போனை வாங்கி நான் அந்த டைம்ல தான் ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி சீனை போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸ் நிக்காது. அப்படி கேஸ் நடக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டோலாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணாலும் அது போட்டோஷாப் இல்ல ஏன்னு சொல்லி மாத்திடுவேன். இன்னொன்னு, இந்த போலீஸ் லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன செட்யூஸ் பண்ணி செக்ஷுவலா செட்யூஸ் பண்ணி தான் இந்த விஷயம்லாம் ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்க பாருங்க, இப்ப கூட ஒண்ணுமே இல்ல, 10-11 என் பொண்டாட்டியும் ஒரு சாதாரண காணாம போன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு என்னையும் என் பொண்ணையும் தனியா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரா போயிட்டு லாக்அப் குள்ள உட்கார்ந்துக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்த ரெண்டு போலீஸுமே அப்படியே ஷாக்ல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ லாக்அப் குள்ள போயிட்டு உட்கார்ந்தாரு பாத்தீங்களா, அங்க ஒரு கைதி இருப்பாரு, அவர்கிட்ட என்ன விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனவனே பொண்டாட்டி கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ எனக்கு துரோகம் பண்ற, நீ என்ன சீட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வீடியோ எல்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் யாரோ மார்பிங் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே ஏஐ ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்தாலும் அவங்க குடி போதையில செமையா சண்டை போடுறாங்க. உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீ பிச்சைக்காரன், நான் தான் பெரிய பணக்காரி, என்னால் தான் உனக்கு இந்த வாழ்க்கை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன், இதுக்கப்புறம் எனக்கும் உன் பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் பொண்ணோட அமெரிக்கா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, எந்த பொண்ணு குழந்தைய வேணான்னு சொன்ன, நான் தான் கஷ்டப்பட்டு போராடி அந்த குழந்தைய பெத்து கொண்டு வந்தா அவளை கூட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கருப்புல இவரும் குடிச்சிட்டு போதையா இருப்பாரு. அந்த போதையில அங்க இருந்து ஏதோ ஒரு ஃபிளவர் வாஷ் நினைக்கிறேன், அதை தூக்கி மண்டை மேல ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான். அவங்க கீழே விழுந்து மண்டையில் அடிப்பட்டு ஸ்பாட் அவுட், ரத்தம் வடிய வடிய இறந்தே போயிட்டாங்க. இந்த டைம்ல தான் ரத்தம் வந்துட்டு அந்த மரத்துக்கு மேலாம் பட்டிருக்கும், மர டேபிள் மேல. இப்ப இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த டைம்ல போலீஸ் ஆம்புலன்ஸ் யாரு வந்தாலும் நம்மள கொலைகாரனா பார்ப்பாங்க, கைது பண்ணுவாங்க. நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைய யாரு பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரே பொண்டாட்டியோடைய டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு வந்துட்டாரு மக்களே. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த கைதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு மீராவை பிடிக்கும், ஆனா மீராவை விட எனக்கு தாராவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து தாராவை காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் மக்களே. அந்த தேவிகான்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல ஒரு லேடியை காமிச்சாங்க பாத்தீங்களா. அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. போன புருஷன் திரும்ப வரல. போர் போயிட்டே இருக்கு. போர்ல இந்த நாடு தோத்து போயிட்டாங்க. இந்த நாட்டை விட்டு ஓடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் நண்பிகள்லாம் வந்து கூப்பிடும் போது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ இருந்தா இரு சத்தா சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடினாலும் இவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கும் போது 2 வீரர்கள் இவங்களை கொலை பண்ண வரும்போது இவங்க அவங்கள கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் பிரசவ வலி வருது. அந்த பிரசவ வலியில குழந்தையும் பிறக்குது. இவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தை மட்டும் அழுதுகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி வந்து இந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த தேவிகாவை பாக்குறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. குழந்தைய மட்டும் தூக்கும் போது இந்த அம்மாவுடைய கருப்பைய தவிர மத்த எதுவுமே சேஃபான இடம் கிடையாது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல இதே நாடகத்தை அந்த குட்டி பொண்ணு ஆக்ட் பண்ணி காமிக்கிறா. இத பார்த்த உடனே அதித்திக்கு என்னமோ தோணுது. உடனே அந்த போலீஸ் லேடிக்கு கால் பண்ணி சொல்லும் போது அவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு, ஒரு தாயோடைய மடியில குழந்தை சேஃபா இருக்கிற மாதிரி அவளும் சேஃபா இருக்கா அப்படின்னு சொல்லிருப்பாரு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி டெட் பாடி அம்மாவுடைய சமாதியில இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டு சமாதியை தோண்டி பார்க்கும்போது சமாதிக்குள்ள டெட் பாடி அதுக்கப்புறம் அந்த மர்டர் வெப்பனும் இருக்கு. இதை கண்டுபிடிச்சிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. நாங்க டெட் பாடியும் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கொலை செய்ய பயன்படுத்தின ஆயுதத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் முன்னால தப்பிக்கவே முடியாது, சைன் போர்டு அப்படின்னும் போது சைனும் போட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஒரு சாதாரண கொலைகாரன் அப்படின்னு தான் பார்த்தேன். உன் கூட பழகினதுக்கு அப்புறமா தான் தெரியுது நீ ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை வந்தாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது 6 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஜெயில இருக்கும் போது அதித்தி வந்து மீட் பண்றா. குழந்தையோடைய சில போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறா. தாரா எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் கையில கொடுக்க நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ மட்டும் இல்ல அப்படின்னா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா, கூட அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, ஆனா நீ என் பொண்ணை ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கிற அப்படின்னும் போது நானும் ஒரு விதத்துல அவளுக்கு அம்மா தான் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணு போறதுக்கு முன்னாடி உனக்கு உண்மை தெரியணுமா இல்ல உன் பொண்ணு சேஃபா இருந்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்ணு சேஃபா நல்லபடியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது குட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்புறா. இப்பதான் நமக்கு இதைய கூட வெடிக்கிற மாதிரி மண்டையே வெடிக்கிற மாதிரி கை காலே வெடிக்கிற மாதிரி ஒரு பங்கமான ட்விஸ்ட காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த உண்மையான மீரா, இந்த உண்மையான நம்ம ஹீரோவுடைய மனைவி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தங்கச்ச மீட் பண்ணி பேசுறாங்க. என் புருஷன் எனக்கு துரோகம் பண்றான், நான் பொண்ணை கூப்பிட்டு அமெரிக்கா போறேன் அப்படின்னும் போது என்னது பொண்ணை கூப்பிட்டு அமெரிக்கா போறியா, பொண்ணை என்கிட்ட பிரிச்சிடாத, பொண்ணை கூப்பிட்டு கிளம்பாத, தாராவை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அடியே இங்க பாரு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே அக்ரிமெண்ட் போட்டு இந்த பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரு 9 மாசம் பிரெக்னெண்டா இருந்து குழந்தைய பெத்து கொடுக்க போற அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. இப்ப என்ன புதுசா என் பொண்ணு மேல பாசம்னு கேட்கும் போது அவ எனக்கும் பொண்ணு தானே அப்படின்னும் போது உனக்கெல்லாம் பொண்ணு கிடையாது, எனக்கு மட்டும்தான் பொண்ணு, நான் மட்டும்தான் பாத்துப்பேன், நான் கூட்டிட்டு கண்டிப்பா கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்புறம் நைட்டு வந்துட்டு பர்த்டே இல்லையா, அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், நம்ம ஊருக்கு போதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக டெக்கரேஷன்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு அக்கா சோகமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவ சரக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. அது சாதாரண சரக்கு மட்டும் இல்ல மக்களே, அதுல ஏதோ ஒண்ணு கலந்து வச்சிருக்கா. நம்ம ஹீரோ வரும்போது மனைவி குடிச்சிட்டு போதையா இருந்தாங்க, அதுவும் ஒவ்வொரு போதையா இருந்தாங்க, அடிச்ச உடனே கீழே விழுந்து மட்டையாயி இறந்து போனாங்க பாத்தீங்களா. இது எல்லாத்துக்குமே இந்த தங்கச்சிக்காரி ஏதோ கலந்தா பாத்தீங்களா, அந்த விஷயம் தான் மக்களே காரணம். ஜஸ்ட் நம்ம ஹீரோ அடிச்சதுனால மட்டும் அந்த பொண்ணு இறந்து போல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ பொண்ணு எழுதின லெட்டர் படிக்கிறாரு. சித்தி என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, நான் அடிக்கடிக்க வந்து உங்களை மீட் பண்றப்பா, லெட்டர் போடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. இது அப்படியே படிச்சு பார்த்துக்கிட்டே ஸ்மைல் பண்றாரு. அதோட இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.